ரின்வி விலாகின் மற்றொரு விலாகுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்று முதல் இன்னிங்ஸ் ஆக்சுவலாக முடிஞ்சு இன்னைக்கு திரும்பவும் இந்தியா கிளம்புகிறேன். என்னுடைய கோர்ஸில் 4 இன்னிங்ஸாக பிரிச்சிருக்கேன். 4 செமஸ்டர். அதில் முதல் செமஸ்டர் முன்னாடியே முடிஞ்சிடுச்சு, கிட்டத்தட்ட ஏப்ரல்லே முடிஞ்சிடுச்சு. ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது அநேகமாக நவம்பர் வந்துடும் நினைக்கிறேன். நான் 2வது இன்னிங்ஸே ஆரம்பிச்சிருப்பேன். ஸோ முதல்ல இது முடிஞ்சு இங்கே கொஞ்ச நாள் இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் இருந்துட்டு இன்றைக்கி வந்து பேக் டு மை ஹோம் டவுன், திரும்பவும் தாய் நாட்டுக்கு கிளம்பலான்னு முடிவு பண்ணி எல்லாம் ரெடி பண்ணிட்டேன். போய் என்னுடைய துணிகள் எல்லாத்தையும் கீழே துவைக்க போட்டு வந்தாச்சு கம்ப்ளீட்டாக. என்ன இங்கே தான் வந்து இந்த உபயோகப்படுத்தின துணியெல்லாம் ஒரு பையில் போட்டு வச்சுருப்பேன். அதாவது ஃபுல்லாக போட்டு வந்தாச்சு. என்னுடைய போர்வை எல்லாம் போட்டாச்சு. இன்னும் இது மட்டும்தான் துவைக்கணும். இதுவும் என்னுடைய துண்டு, அவ்வளோதான். இதை மட்டும் துவைச்சி எடுத்து வச்சிட்டேன் அப்படின்னா, துவைச்சி எடுத்துகிட்டு ஒரு பையில் நல்லா போட்டு உள்ளே வச்சுட்டு வரலாம் அப்படின்ட்டு இருக்கேன். அவ்வளோதான். இன்றைக்கி என்ன பிளான் அப்படின்னா, என்னுடைய ட்ரிப்பு எடின்பராலேருந்து சென்னை எம்ஏஏல ஒரு சுவாரஸ்யமான விஷயம். எம்ஏஏ கூட எப்படி வந்ததுன்னெலாம் ரிசர்ச் பண்ணியிருந்தேன். அது அப்புறமா ஷார்ட்ஸாக போடுறேன், ஷார்ட்ஸ் பார்த்துக்கோங்க. ஆக இன்றைய பிளான் வந்து எடின்பராலேருந்து நான் வந்து லண்டன் வழியாக புக் பண்ணியிருக்கேன், ஹீத்ரோ. ஏன்னா யூகே வந்துட்டு லண்டனில் கால் வைக்காமல் வர முடியுமா? யாராவது கேட்டாங்கன்னா யூகேனா லண்டன் தான் எல்லாருமே சொல்கிறாங்க. முக்கால்வாசி பேருக்கு லண்டன் தான் தெரிஞ்சிருக்கா. அதனால் சரி லண்டனில் போய் ஒரு காலை வைக்கலான்னு காலையில் 9:15 ஃப்ளைட் இருக்குது. எடின்பராலேருந்து 5:55 ஒரு ஃப்ளைட் இருக்குது. நான் 5:55 ஃப்ளைட் போட்டிருக்கேன். ஸோ லண்டன் ஹீத்ரோ எல்ஹெச்ஆரில் இறங்கி அங்கே ஒரு 5 மணி நேரம் 40 நிமிஷம் டிரான்சிட் டைம், லே ஓவர். 5 மணி நேரம் 40 நிமிஷத்தில் போய் லண்டனை பார்க்கலான்னு நினச்சேன். ஆனால் சென்ட்ரல் லண்டன் போகிறதுக்கே 1 மணி நேரம் ஆகும்ட்டாங்க. அதனால் அந்த பிளானு பண்ண முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏர்போர்ட்டிலேருந்து இறங்கி வெளியில் வந்து லண்டன் மண்ணில் காலை வச்சுட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துகிட்டு சும்மா அப்படியே லண்டனை சுற்றி பார்த்துட்டு, அங்கே தான் ஏர்போர்ட்டுக்கு வெளியிலேயே சும்மா சுற்றி பார்த்துட்டு அவ்வளோதான். 5 மணி நேரத்துக்கு அங்கே என்ன இருக்குதுன்னு சொல்லி சும்மா எங்கேயாவது ஓட்டி பார்க்க வேண்டியதான். இமிக்ரேஷன் தாண்டி வரதுக்கு 1 மணி நேரம் ஆகிடும். திரும்பி இமிக்ரேஷன் முடிச்சுட்டு போகிறதுக்கு ஒரு 1/2 hour to 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். பட் இமிக்ரேஷன் பிரச்சனை இருக்கக்கூடாது, ஏன்னா என்கிட்ட யூகே வீசா இருக்குது. இன்னொன்று, நான் இப்போ எடின்பராலேருந்து லண்டனில் தான் போய் திரும்பி வெளில வர போகிறேன். கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான், யூகே தான். அதனால் எல்லாமே ஸ்மூத்தாக தான் இருக்கணும் அப்படின்னு நம்புகிறேன். அப்போ திரும்பி 12:40க்கு ஒரே ஃப்ளைட்டு, நேர் ஃப்ளைட்டு எல்ஹெச்ஆர்லேருந்து சென்னைக்கு வந்து விடிய காலையில் ஒரு 3:30 மணிக்கு போய் இறங்கும். அங்கே நமக்கு பிரச்சனை இருக்கக்கூடாது உள்ளே நுழையிறதுக்கு. ஏன்னா நம்மளுடைய தாய்நாடு இந்தியன் பாஸ்போர்ட்டுக்கு தனி ரூட் வச்சுருப்பாங்க. சக்குன்னு குத்தி அமுச்சிருவாங்க. உள்ள பிரச்சனை இருக்கக்கூடாது. ரைட்டு, சூப்பராக இருந்தது. அந்த மெமரிஸ்லாம் அந்த வர நான் ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கான பிளானு, ரினோக்கு ஃபோன் பண்ணிட்டேன். முன்னாடி விலாகில் பார்த்துருப்பீங்க, சேலம் பையன். அந்த பையனுக்கு ஃபோன் பண்ணியாச்சு. அவர் வந்து நைட் வந்து பிக்கப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ என்னோடய ஃப்ளைட்டு வெடி காலையிலங்கிறதுனால 2:55 எனக்கு வந்து டைம், போர்டிங் இல்லை, செக்இன் டைம். அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கணும். இங்கேருந்து என்னுடைய கடைசி பஸ்ஸு 9:15. நான் அதை பிடிச்சி போனேன் அப்படின்னா 10:30 மணிக்கு 11 மணிக்கெலாம் போய் ஏர்போர்ட் இறங்கிடுவேன். அங்கேயே கொஞ்ச நேரம் படுத்துக்கலான்னு நினச்சேன். சரி, நம்ம தம்பி இருக்கும்போது எதுக்கு கவலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் வர சொல்லிட்டேன். ராத்திரி வருவார். ராத்திரி இப்போ வராருன்னு தெரியல. 11 மணி 12 மணிக்கு வர சொல்லிட்டுருக்கேன். இங்கே தான் வெளிச்சம் இருக்குது, எங்கே பார்த்தாலுமே. ஷார்ட்ஸை பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். அதனால் 10:30 மணிக்கு 12 மணிக்கு கிளம்பி 1 மணிக்கு ரீச் ஆகிற மாதிரி, அந்த வேலை ஏதாவது இருந்தால் அப்படியே பார்த்துட்டே போகலாம் அப்படிங்கிற மாதிரி பிளான். 1 மணிக்கு ரீச் ஆகிட்டோன்னா அங்கே ஒரு 1.5 மணி நேரம் ஹால்ட் பண்ணிட்டு கிளம்ப வேண்டியது தான். துணியெல்லாம் துவைச்சிட்டு வந்து முடிஞ்சாச்சு. இதோ செட்டாக ஒரு செட்டு துவைச்சி முடிச்சிட்டேன். இன்னொரு செட்டும் துவைச்சி காய வச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. புட்டி ஆல்மோஸ்ட் பேக் பண்ணிட்டேன். இன்னும் வெயிட் மட்டும் பார்க்கணும். ரீனோ கிட்ட சொல்லியிருக்கேன் வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு வர சொல்லி. அவர் சாயந்தரம் தான் வருவார், நைட்டு தான். ஸோ அப்போ தான் செக் பண்ணணும் இருக்குது. இங்கே வரத்துக்கு முன்னாடி வேறு மாதிரி இருந்தது. இங்கே வந்து நிறைய மாற்றங்கள். முதல் விஷயம் வெயிட்டு. என்னுடைய வெயிட் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கு.
எவ்வளோ குறைஞ்சிருக்குன்னு நம்ம தான் போய் பார்க்கணும். எப்படி குறைஞ்சிருக்குன்னு சொல்கிறேன்னா, இந்த இது வந்து என்னுடைய ஒய்ஃப் எனக்கு வாங்கி கொடுத்தாங்க. இந்த இதுதான் நான் கட்டிக்கிட்டு இந்தியாவிலேருந்து வந்தேன். ஸோ இந்தியாவில் இருக்கும்போது இதுதான் யூஸ் பண்ணுவேன். பணம் எல்லாத்துக்குமே இதுதான் யூஸ் பண்ணுவேன். ஸோ பாஸ்போர்ட்டுமே இதில் தான் வச்சுருந்தேன். ஸோ வரும்போது இதோடு தான் வந்த அன்றைக்கி இதை அவுத்து இங்கே வச்சுட்டேன். ஏன்னா இப்போ நான் காலேஜ் தான் போயிட்டு வரதுனால எனக்கு ஒன்றும் பெருசாக இங்கே கேஷ் ட்ரான்சாக்ஷன் கிடையாது. இதை எடுத்துகிட்டே சுற்றுறதுக்கு ஒன்றும் அவசியம் எனக்கு இல்லை. அதனால் உள்ளே வந்து வச்சுட்டேன். அதை வச்சதை இப்போ தான் எடுத்தேன். இப்போ ஒரு கொஞ்ச நாள் முன்னாடி தான் எடுத்தேன். ஸோ நான் வந்தபோது என்ன சைஸில் இருந்ததோ அதே சைஸில் இது இருக்குது. இப்போ பார்த்தோன்னா ரொம்ப லூஸாக இருக்குது. தெரியுதா அதில் எவ்வளோ லூஸாக இருக்கு பாருங்க. ரொம்ப லூஸாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 2 கை உள்ளே விடுற அளவுக்கு இவ்வளோ லூஸ் ஆகிடுச்சு. ஸோ வெயிட் குறைஞ்சதுக்கு காரணம் என்ன? எண்ணெய் பொருட்கள், தேவையில்லாத இந்த நொறுக்கு தீனிலாம் வந்து நிறையா அவாய்ட் பண்ணிவிடுவேன். அவாய்டு இல்லை, இங்கே ஒன்றும் கிடைக்கிறதே இல்லை, அவ்வளோதான். இங்கேருந்து அவாய்டு. இங்கே இப்போ எல்லாத்துக்கும் காசு இல்லை. சும்மா நான் ஒரு மிக்சர் வாங்கணுன்னா 1.49 பவுண்ட்ஸு, கிட்டத்தட்ட ஒரு அரை கிலோ கூட கிடையாது, 1/4 கிலோன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 300 ரூபா கிட்ட வருது. 1.49 கொடுத்து இங்கே சம்பாதிச்சோன்னா நமக்கு பெருசாக தெரியாது. நம்ம அங்கே சம்பாதிச்சுட்டு இங்கே வந்து செலவு பண்ணுறது தான் வந்து பெரிய விஷயமா தெரியும். இப்போது அங்கே போனதுக்கப்புறமா இதை மெயின்டைன் பண்ணணும், அதுதான் முக்கியமானது. திரும்பவும் வந்து அதே சைஸுக்கு அப்புறம் திருப்பி வர வேண்டியதுதான். இந்த டிஷர்ட் வந்து எல்ல எம்மான்னு தெரியல. நான் XXL வந்தேன். XXL வந்து நல்லா வெயிட் குறைஞ்சது வந்து முதல் விஷயம். இந்த ஸ்காட்லாண்ட் எனக்கு கொடுத்த ஒரு பரிசு. நல்லா ஒரு தூக்கத்தை போட்டு எழுந்தாச்சு. நான் காலையில் சொன்ன மாதிரி இன்னும் வந்துட்டாரு, வெயிட் மிஷின் எடுத்துகிட்டு வந்துட்டாரு. என்னை ப்ராங்க் பண்ணுறேன்னு சொல்லி வெயிட் மிஷின் எங்கே நான் மறந்துட்டேனே அப்படின்னு சொன்னார். நானும் ஆளை போய் எடுத்துகிட்டு வா போ அப்படின்னா, அப்புறம் தலை வந்து ஒழுங்காக எடுத்துகிட்டு வந்துட்டார். பார்த்தா நல்ல வேலை 23 kgயில் வந்து 20.55 தான் இருந்தது. ரைட்டா? எஸ், ஓகே ரைட்டு. இப்போ எங்கள் கூட வந்து புதுசாக இன்னொருத்தவங்களும் சேர்ந்துருக்காங்க. இந்த நீங்களே உங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோங்க. என் பேர் பிரீத்தி. நான் வந்து ஆந்திராலேருந்து வந்திருக்கேன். தமிழ் பேசுகிறேன்னு நினைக்காதுங்க, எனக்கு தமிழ் நல்லா தெரியும். ஆமாம், அவங்க தமிழ் பிரியர். ஆமாம், அதனால தான் தமிழ் புரியும். ஓகே ரைட்டு. இது வந்து நம்மளுடைய சேலத்து தம்பி. ஏற்கனவே 2-3 விளாக்ஸில் வந்திருப்பாரு. ஆமாம். ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி கிளம்பி நைட்டு தான். சொல்லுங்க, கார் எடுத்துருக்கேன். கரெக்டு, அதான் சொல்கிறேன். அவர் வந்து கார் எடுத்திருக்காரு. நீங்களே சொல்லுங்கள், என்ன காரு, எவ்வளோ ஆச்சு? கண்டிப்பாக எவ்வளோ ஆச்சுன்னு நீங்கள் உங்களுக்கு சொல்ல வேண்டாம். ஓகே, அப்ராக்சிமேட் ரேஞ்ச் மட்டும் சொன்னால் போதும். ஓகே ஃபைன். வந்து டொயோட்டா யாரிஸ் 2015 மாடல், மேனுவல் கியர், பெட்ரோல் வெர்ஷன். பார்த்தீங்கன்னா இது எனக்கு வந்து 3000 pounds ஆச்சு. ஸோ நம்ம ஊர் காசுக்கு ஒரு 3,05,000 ரூபா சம்திங் இருக்கும். நல்லா ஓடிட்டுருக்கு. எல்லாம் பார்ட் டைம் பண்ணிகிட்ருக்கேன். நான் பார்ட் டைம் தேடும்போது முக்கால்வாசி ஜாபுக்கு வந்து இங்கே லைசன்ஸும் காரும் இருந்ததுன்னா 99.9% ஜாப் ஷியூரிட்டி. ரைட்டாக? பார்ட் டைம் கண்டிப்பாக. ஏன்னா எல்லா ஜாப் போஸ்டிங்லையுமே நான் பார்க்குறது உங்களுக்கு லைசன்ஸ், யூகே லைசன்ஸ் இருக்கணும். அப்புறம் ஜாப் போஸ்டிங். உங்களுக்கு யூகே லைசன்ஸ் இருக்கா? நான் இனிமேல் தான் அப்ளை பண்ணி எடுக்கணும். ஸோ இப்போ இந்தியா லைசன்ஸ் வச்சு நீங்கள் ஓட்டிகிட்ருக்கீங்க. ஆமாம். இப்போ அதுக்கு ப்ரொவிஷனல் லைசன்ஸ் அப்ளை பண்ணணுமா, இல்லை அப்படியே இந்தியா லைசன்ஸ் வச்சு ஓட்டலாமா? அதே லைசன்ஸ். ஸோ எதுவும் இங்கே அப்ளைலாம் பண்ண வேண்டாம். 24 pounds வச்சுக்கிட்டு அப்ளை பண்ணால் அவங்க டிரைவிங் கிளாஸ் கூப்பிடுவாங்க. ஓ, டிரைவிங் கிளாஸ் போகணுமா? கண்டிப்பாக போகணும். ஓ, அதுக்கும் பே பண்ணணும். அப்புறம் டெஸ்ட் வைப்பாங்கல்ல? இல்லை, வாரத்துக்கு ஒரு தடவை தான் கூப்பிடுவாங்க. ஓஹோ, ஓகே. இவ்வளோ விஷயம் இருக்கா? நம்ம இங்கே தானே வந்தோம் ஒரு தடவை, இந்த என்னமோ கார்டன்னு ஃபஸ்ட் டைம். ஸ்பைஸ் கார்டன். அப்போ நீ வந்தியா? வந்தல. ஓகே ரைட்டு. ஸோ ரீனோ வந்து இந்த கார் எடுத்திருக்காரு. அதில் தான் இப்போ வந்து பார்ட் டைம், ஆக்சுவலாக பார்ட் டைம் இல்லை, அவருக்கு வந்து இப்போ ஃபுல் டைம். இந்த கோர்ஸோடைய ஸ்ட்ரக்சர் படி 5 months வந்து ஃபுல் டைம் ஒர்க் பண்ணலாம் ஆஃப் டேர்மில். அதனால் நீங்கள் யூகே வர பிளான்லாம் இருந்தால்
லைசன்ஸ் ரெடி பண்ணிக்கிறது நல்லது. இந்தியா லைசன்ஸ் தான், 1 இயர் வரைக்கும் ஓட்டிடலாம். கார் எடுக்கிறதுக்கு ஒரு அமௌண்ட்டை ரெடி பண்ணிட்டு வந்தீங்கன்னா எடுத்துடலாம். அந்த காரோடைய அமௌண்ட்டை வந்து திருப்பி எடுத்துடலாம். ஆனால் இன்சூரன்ஸ்லாம் எவ்வளோ ஆகுது? இது கார் வந்து எனக்கு மாதம் 14,000. முக்கியமாக டைம் சேவ் பண்ணுறதுக்கு வந்து ரவுண்ட் அபவுட்ஸ் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் ஒரே ஒரு விஷயம்னா we have to look at the right. ஸோ செல்ஃப் டிசிப்ளின் தான். இல்லைங்க, ரூல் ரைட் சைடுக்கு தான் ஃபர்ஸ்ட் ரைட் சைடு ப்ரையாரிட்டி. அவங்க ஏன்னா நம்ம டிரைவர் சைடு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா யார் வரா யார் போகிறா அப்படின்னு. ஸோ நல்ல ஒரு காமன் சென்ஸ், நல்ல ஒரு சூப்பர். ஆமாம், அது ஒரு நல்ல. ஆமாம், அதனால தான் சிக்னலே இல்லை. சிக்னல் வந்து நான் கிராசிங். ஸோ இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ரோட் ரூல்ஸ் இங்கே வந்து நம்ம ஊர் மாதிரி அவ்வளோ ஈஸி கிடையாது. தே ஹாவ் ப்ராக்டிக்கல் எக்ஸாம் இருக்குது, தியரி எக்ஸாம் இருக்குது. ஃபஸ்ட்டு தியரி எக்ஸாம். ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணுறதுக்கு 10 years வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குங்க தியரி அட்டன் பண்ணுறதுக்கு. தியரி அட்டன் பண்ணி முடிச்சிட்டிங்கன்னா தென் another 2 years வரைக்கும் டைம் இருக்குது. நீங்கள் வந்து இது பண்ணிக்கலாம், ப்ராக்டிக்கல் எடுத்துக்கலாம். ஆமாம். ஸோ இங்கே ரோடு ரொம்ப கவனமாக இருக்கும். ஏன்னா இங்கே கண்ணை மூடி ரூல்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா கண்ணை மூடிட்டு ஓட்டிடலாம் இந்த ரோட்டில். ஆப்வியஸ்லி நம்ம சேஃப்டி தான், இது எந்த ரூலாக இருந்தாலும் சேஃப்டி ஃபஸ்ட்டு. புரியுது. ஸோ நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காரில் நான் ஃபோன் பேச மாட்டேன். அண்டு ஓகே, அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம். அவர் வந்து இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணனால இப்போ நம்ம ரவுண்ட் அபவுட் திருப்பி ஏன்னா மிஸ் ஆகிடுது. ஓகே, நமக்கு இங்கே ரூட்டு புதுசு இல்லையா. புரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அவங்க பேர் ஆட்டோமேட்டிக்காக நின்றுவாங்க. ஓகே டன். ஸோ இதுதான் ரூல். இப்போ நாம் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தோம், பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வெஹிக்கிள் பார்த்தீங்கன்னா நமக்காக வெயிட் பண்ணாங்க இல்லையா. சேம் திங். ஸோ ரைட் சைடு வந்து ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க. நாமளும் ரைட்டில் பார்த்துட்டு ப்ரையாரிட்டி பண்ணி நம்ம நின்று இங்கே வந்து அவசரமாக யாரும் இங்கே ஸ்பீடிங் பண்ணுறதில்ல, ஹார்ன் அடிக்க மாட்டாங்க, நம்மளை ரஷ் பண்ண மாட்டாங்க, எதுவுமே இல்லை. இங்கே சேஃப்டி தான் ஃபஸ்ட்டு. எல்லாருமே இங்கே சேஃபாக போகிறீங்களா, அதுதான் இங்கே எல்லாத்துக்கும் ப்ரையாரிட்டி. அதுதான். ஆமாம், லைஃப் கொஞ்சம் ஸ்லோவாக மூவ் ஆகுது இல்லை, நான் கவனிச்சது. அப்படியே அதாவது ரஷ்ல இல்லை, யாருமே ரஷ்ல எதுவுமே இல்லை, யாருமே ரஷ்லே தேவையில்லை. ஆமாம், அப்படியே ரிலாக்ஸாக போகணும் வரணும், அவ்வளோதான். இங்கே லைஃப் நல்லா என்ஜாய் பண்ணுறாங்க. கடைசி இதில் வந்து பென்ஷன் வருது, வேலை இல்லைனாலும் சிட்டிசன்ஸ்க்கு வந்து அவங்களுக்குன்னு ஒரு இது வருது, ஒரு 1000 pounds 1200 pounds வருது. டேக்ஸ் மணி எப்படி யூஸ் பண்ணுறாங்க. ஆமாம், வேலை செய்கிறவங்க வேலை இல்லாதவங்களுக்கான ஹெல்ப் அது. ஆமாம், எல்லாத்துக்கும் ஒரு ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டிங்க. அதான் நான் பார்க்குறேன். ஆனால் உண்மையாலுமே சொல்லணும்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா இமிக்ரெண்ட்ஸ்னால தான் இங்கே யூகே வந்து இவ்வளோவும் வந்து நல்லா இருக்கு அப்படின்றது ஒத்துக்கிறாங்க. உண்மை நிறைய இடத்துல. ஏன்னா இமிக்ரெண்ட்ஸ் தான் நிறைய டேக்ஸ் மேக் பண்ணுறாங்க. சிட்டிசன்ஸ் எல்லாரும் சோம்பேறி ஆகிட்டாங்க, முக்கால்வாசி சோம்பேறி. அதுதான் உண்மை. லீகல் இமிக்ரெண்ட்ஸ், இந்த இல்லீகல் இமிக்ரெண்ட்ஸுக்கு தான் எல்லாமே அட்டாக் போகணுமே தவிர லீகலாக இமிக்ரெண்ட்ஸ் இருக்கிறதுனால தான் வந்து ஒரு நாடு வந்து நாம் வந்து இப்போ அழகாக கிராஸ் பண்ணி சூப்பர். இதில் ரவுண்ட் அபவுட்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிளான ஒரு கான்செப்ட் இருக்குது. நம்ம கிளாக் இருக்கு இல்லையா, அந்த கிளாக்கில் இருக்க நாம் எப்பயுமே என்ட்ரி வந்து 6 o'clock நம்மளுது, எக்ஸிட் பார்த்தீங்கன்னா 12 o'clock 3 o'clock 2 o'clock அப்படி கிளாக் வைஸ் நம்ம வச்சிட்டோம்னா, நம்ம சப்போஸ் 12 o'clock உள்ளார நம்ம வந்து 6 to 12 நம்மளோட எக்ஸிட் இருக்கு அப்படின்னா we have to maintain the left lane. ஓ, இப்போ 12க்கு மேலே போகுது அப்படின்னா we have to maintain the right lane. லேன் இல்லைனாலும் ரைட் சைடு, அதாவது லெஃப்ட் மோஸ்ட் ரைட் மோஸ்ட். புரியுது. 12க்கு மேலே ரைட் மோஸ்ட், 12க்கு முன்னாடி ஆப்வியஸ்லி இட் இஸ் லெஃப்ட், ஸோ லெஃப்ட் மோஸ்ட். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பெர்மிட் வந்து 60 miles per hour நம்ம ஓட்ட முடியும். கிட்டத்தட்ட 100 kilometer ஸ்பீட் இருக்கு வரைக்கும் பெர்மிட் இருக்குது இந்த ரோட்டில். அது எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? ஸோ இது வந்து நம்ம மேப்லேயும் தெரிஞ்சிடும்.
இன்னொரு விஷயம் என்னன்னா, இது பார்த்தீங்கன்னா அங்கே சைன் போர்ட்ஸ்லாம் இருக்கும். இருந்ததா? நேஷனல், ஆமாம், நேஷனல் பர்மிட்னு இருக்கும். ஒரு டேஷ் போட்டிருப்பாங்க, சர்க்கிள், ஒயிட் சர்க்கிள் வித் பிளாக் டேஷ். ஸோ அதில் நம்மளால் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுதான் இங்கே தியரி டெஸ்ட் பார்த்தீங்கன்னா பயங்கர டஃப்புங்க. எக்கச்சக்க சைன் போர்ட்ஸு எல்லாமே நமக்கு தெரிஞ்சிருக்கணும். வந்து கண்டிப்பாக இதெல்லாம் சேஃப்டி ரீசனுக்காக தான் இவ்வளோ இருக்குது. நல்ல விஷயம், அதான் சூப்பர் விஷயம். இது இந்தியாவில் கூட பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது. நிறையா இது குறைக்கலாம், டிராஃபிக் ஜாம் குறைக்கலாம், நிறையா ஆக்சிடென்ட்ஸ் குறைக்கலாம். நல்ல விஷயம். இப்போ நானே ரொம்ப பார்த்து தான் ஓட்டிகிட்டு இருக்கேன். நானும் எக்ஸ்பர்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. இங்கே ஓட்டி பழகிடும், அவ்வளோதான். ஆமாம், அடுத்த பிளாகில் அது தனியாகவே அது வந்து டீட்டெயிலாக பார்ட் டைமுக்கு என்னென்னலாம் கஷ்டப்பட்டார், என்னெல்லாம் ஆப்ஷன்ஸ் இருக்குது, நான் என்ன பார்ட் டைம் பண்ணேன், இவர் என்ன பண்ணார் அப்படிங்கிறதெல்லாம் பற்றி இன்னொன்று பேசலாம். நம்ம அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்கும் போது இப்போ வந்து நாங்கள் ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிச்சிருக்கோம். மொத்தம் எங்களுக்கு வந்து 4 இன்னிங்ஸ், இந்த 3 பேருமே. இப்போ நான் ஒரு 1 வீக் தான் ஓட்டிகிட்டு இருக்கேன், ஃபுல் ஃப்ளெட்ஜ்டாக 1 வீக் ஓட்டிகிட்டு இருக்கேன். எப்படி கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான். சரி, இப்போ பிரீத்திக்கிட்டேருந்து ஆரம்பிக்கலாம். அந்த பொண்ணு தான் வந்து அமைதியாக படிக்கிறதுல பின்னாடி வந்துட்டு இருக்காங்க. சரி, முதல் விஷயம், எதனால இந்த யூனிவர்சிட்டி, எதனால ஸ்காட்லாண்டு, எதனால யூகே? கிடைச்சது வந்துட்டேன், அதுதான் கிடைச்சது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் இதுல தான் வந்தது எனக்கு. அப்ளை பண்ணப்போ நான் ஐடிபி கன்சல்டன்சி மூலமா வந்தேன். ஸோ அவங்க வந்து அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது. இல்லை ஐடிபி உண்மையில கன்சல்டன்சி தான். நான் சொல்றேன், யாருக்காவது யூஸ் ஆகணும்னா வரலாம். ஸோ அவங்க வந்து அப்ளை பண்ணப்போ எனக்கு வந்து ஸ்டெர்லிங் யூனிவர்சிட்டி தான் ஃபர்ஸ்ட் வந்து. சரி, பற்றி எல்லாம் விசாரிக்கும் போது இதுதான் நல்லதான்னு எனக்கு தோணுச்சு. ஓகே, நீ ரிசர்ச் பண்ண நிறைய யூனிவர்சிட்டிஸ்லாம் ரிசர்ச் பண்ணீங்களா? 10-15 யூனிவர்சிட்டி ரிசர்ச் பண்ணேன் ஹோல் யூகேல. அப்போ ஸ்காட்லாண்ட் தான் க்ரைம் ரேட்டு இதெல்லாம் கம்மியான்றதுனால ஸ்காட்லாண்ட் சூஸ் பண்ணி, அதையும் யூனிவர்சிட்டி ஆஃப் ஸ்டெர்லிங் வந்து ஆபர்டீன் விட இது நல்லா இருக்கு. அதனால தான் ஸ்டெர்லிங் யூனிவர்சிட்டி சூஸ் பண்ணிட்டு இங்கே வந்தேன். சரி. ஸோ வேற என்ன யூனிவர்சிட்டிஸ் மைண்டில் இருந்தது? எந்த ஏரியா? அபர்டீன், ஹெட்ஃபோர்ட்ஷைர். ரோட்டிங் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அதுக்கப்புறம் நல்லா இருக்கு சார். எஸ்எக்ஸ் இருக்கு, எஸ்டர்னு ஒன்று இருக்கா? எஸ்எக்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் கோவென்ட்ரி. இந்த மாதிரி எல்லாம் இருந்தது. ஓகே. ஒரு 10 இருந்தது. ஃபர்ஸ்ட் யூஎஸ் பிளான் பண்ணோம். யூஎஸ்லாம் 50 lakhs-ஆ? அதெல்லாம் 1 crore கிட்ட போயிடும். எல்லாத்தையும் பார்த்ததுக்கப்புறம் வீட்டிலேயே ஒத்துக்கல. க்ரைம் ரேட்டு டெய்லி நியூஸ் வரும். ஆமா. டெய்லி நியூஸ் வரும். இதெல்லாம் பார்த்துட்டு தேவையான ட்ரம்ப் ஆள் வேறு இருக்காரு, நம்ம ஆள் ட்ரம்ப். இங்கே இருக்க ரவுண்ட் பர்ஸ் எனக்கு பிடிச்சது என்ன தெரியுமா? அந்த அழகான ஃப்ளவர்ஸும் ஸ்டாச்சு. இந்த இடத்துக்கு நான் வந்து ஸ்டாச்சுவா? நான் இப்போ தான் ஸ்டாச்சுவே பார்க்குறேன். நிறைய ரவுண்ட் அபவுட்ஸில் இந்த மாதிரி ஸ்டாச்சு. ஆர்ட் ஒர்க். ஓகே, இங்கே நிறைய ஆர்ட் ஒர்க்கு முக்கியத்துவம். ஆமாம், பார்த்தேன். நிறையா அதை வந்து வளர்க்குறாங்க அந்த கலையை. சரி, இப்போ வந்து யூகே என்ன சொல்லி முடிச்சாச்சா? முடிச்சாச்சு. ஏன் யூகேங்கிறதுக்கு இந்த க்ரைம் ரேட்டு, ஸ்காட்லாண்ட் ஏங்கிறதுக்கு க்ரைம் ரேட்டு, ஃப்ரெண்ட்லி பிஹேவியர். எல்லாரும் போனப்போ வரப்போ விஷ் பண்ணுவாங்க. ஸோ ஹவ் வாஸ் யுவர் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்? ஃபர்ஸ்ட் செமஸ்டர் ஆல் குட். என்ன சேலஞ்சஸ் இருந்தது? ஐயோ, இப்போ வரைக்கும் நான் எதுவுமே ஃபேஸ் பண்ணல சேலஞ்சஸ். ஆனால் ஒன்று என்னன்னா, நீங்கள் ஏதாவது மிஸ் பண்ணீங்கன்னா எங்கேயாவது அது உங்களுக்கு கிடைக்கும். ஆமாம், அது ஒன்று. ஏன்னா நான் வந்து என்னோட வேலட் மிஸ் பண்ணியிருக்கேன் பஸ்ஸில். நான் கூட வேற ஏதோ நினைச்சேன்ப்பா, மிஸ் பண்ணீங்கன்னா. நீ சொல்றீங்களா? நீ நினைக்கிறது வேற, தம்பி நினைக்கிறது வந்து வேற ஒன்று மிஸ் பண்ணு. அண்ணா வந்து ரொம்ப அவங்களோட ஆளை மிஸ் பண்றாங்க. ஆமா ஆமா, இல்லாத ஆளு எதுக்கோ மிஸ் பண்ணோம். ஒரு இமேஜினரி ஆளு, இமேஜினரி ஆள், ஏஐ. அவங்க வந்து தேடி இல்லை ஒரு நான் வந்து என்ன சொல்கிறது, பஸ்ஸில் மிஸ் பண்ணிட்டேன். பஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டுட்டு வந்தேன், இந்த மாதிரி வேலட் மிஸ் ஆயிடுச்சு அப்படின்னு.
அவங்க டிரைவர் வந்து சொன்னது என்னன்னா எடின்பரா ஸ்டேஷனில் கொடுத்துட்டாங்க. அது வந்து அவரே மெயில் போடினதுக்கப்புறம் அவங்களே வந்து உங்களுக்கு மெயில் போடுவாங்க திரும்பி. இந்த மாதிரி இருக்கு, வந்து கலெக்ட் பண்ணுங்க. இல்லைன்னா உங்ககிட்ட வரணும்னா அது நீங்கள் பே பண்ணிட்டு போஸ்ட்டில் வந்துடும். பே பண்ணணும்னு சொன்னாங்க. பே பண்ணணும். அப்புறம் எப்படி கிடச்சிது? எப்படி நான் எடின்பராக்கு போகல, என் ஃப்ரெண்ட் எடின்பரால இருந்ததுனால வந்து அவங்க வாங்கிட்டாங்க. அவங்களோட ஐடி எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அவங்க கிட்ட கொடுத்தாங்க. சூப்பர் சூப்பர். ஸ்காட்லாண்டில் என்ன இனிஷியல் டேஸில் என்ன சேலஞ்சஸ்? வெதர் தான் ஃபர்ஸ்ட். வெதர் பெரிய தூரமான வெதர்ல அடிச்சு நவுத்துட்டு வெயில் எவ்வளோ தாங்க முடியுமோ, ஆனால் இந்த குளிர் தாங்கவே முடியல. வேற என்ன உங்களுக்கு குளிர் எப்படி இருந்தது? எனக்கு ஓகே தான். எனக்கு ஃபர்ஸ்ட் குளிர் இருந்துச்சு. ஆப்வியஸ்லி நம்ம அதுக்கேற்ற ஜாக்கெட்ஸ் அண்ட் கோட் போட்டது தான் மேனேஜபிள். ஆனால் என்னால் மேனேஜ் பண்ண முடியல. கொஞ்சம் இருட்டாகவே இருக்கும், ஒரு மாதிரி டிப்ரெசிங்காக தான் இருந்துச்சு. பழகிருச்சு, எவ்வளோ பார்த்துட்டோம். ஞாபகம் இருக்கா இனிஷியல் டேஸில் நம்ம உட்காந்து அங்கே பேசுவோமே, வெதர் அப்படியே ஒரே க்ளூமியாக அப்படியே ஒரு இதாகவே இருக்கு, மூடியாகவே இருக்கும், தூக்கம் வந்துகிட்டே இருக்கும். ஓகே பிரீத்தி. ஸோ ஃபஸ்ட்டு கிளைமேட்டு, அப்புறம் ஹோம் சிக் இருந்தது. நினச்சா வரும், இல்லைன்னா வரமாட்டேன். சரி, நம்ம ஒர்க் மேலே கான்சென்ட்ரேட் பண்ணோம்னா அதெல்லாம் ஹோம் சிக்கெல்லாம் ஒன்றுமே இல்லை.